Hi friends, welcome to Kappakaran channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஹெட் கறி. இதை நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மீனோட தலை ஒன்று சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டோம். அதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். உப்பு மஞ்சள் ரெண்டுத்தையும் போட்டு ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் உப்பு இறங்கியிருக்கும் மீனில். உப்பு மஞ்சளும் போட்டு வைக்கிறதுனால மீனில் இருக்க ரா ஸ்மெல் போயிடும். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறோம். முதல்ல பேனில் வெந்தயத்தை போட்டுக்கலாம். ஃபெனுக்ரிக் சீட், அப்புறம் பொடிசான இருக்கிற 4 ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணி கிரீன் சில்லி, ஆனியன் வெந்தயம் கார்லிக் எல்லாம் கலந்த பிறகு கொஞ்சம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், குமின் பவுடர், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த மசாலாவை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். டொமேட்டோ ஆட் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். இப்போ அந்த டொமேட்டோ ஆனியன் எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ஒரு பவுல் புளித்தண்ணி அதை கலந்துக்கிறோம். அதோட ஒரு கப் வாட்டரும் கலந்துக்கிறோம். அந்த வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சக்குள்ளே அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். ரா ஸ்மெல் போயிட்ட பிறகு நம்ம ஃபிஷ்ஷை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆந்திரா தலைக்கறி அப்படின்னாலே நல்ல காரமாக, ஆந்திரானாலே நல்ல ஸ்பைஸியான ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம இதோட ஸ்பைஸிக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், க்ரீன் சில்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மீனை போட்டு அதில் கொதிக்க வைக்க போகிறோம். அது மீனை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு அதை மூடி வச்சிடலாம். அந்த மீன் நல்லா கொதித்து மீனோட ஃப்ளேவர் நல்லா கிரேவியில் இறங்கின பிறகு இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இந்த மீனோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியில் இருக்க அந்த ஆயில் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆயில் அப்படியே செப்பரேட் ஆகிடும். உங்களுக்கு அப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் போய் காட்டுற பாருங்கள். இந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சிருச்சிங்களா? அப்போது ஃபிஷ்ஷும் நல்லா குக் ஆகிருக்கு. ஆயில் பிரிஞ்சு நல்லா மசாலா எல்லாம் ஃபிஷ்குள்ளே இறங்கியிருக்கு. இறங்கிட்டு ஒரு கொதி விட்டு நம்ம அதை இறக்கி வைக்க போகிறோம். ஆந்திரா தலை மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீனில் நல்லா மசாலாலாம் ஊறி மீனை நல்லா ஸ்பைசி எல்லாம் இறங்கி பார்க்கவே எம்மியாக இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் செப்பரேட்டாக எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்தாலே எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கிரேவி, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் மேஷ் ஆகி நல்லா அருமையாக வந்திருக்கு கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஃபிஷ் ஹெட் கறி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கப்பக்காரன்.